இங்க எதுக்காக வந்த நீ? அறிவில்ல உனக்கு? எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் வரக்கூடாதுன்னு வா என்று கூறினார். பாகிஸ்தான் தீவிரவாதத்தை கைவிடாவிட்டால் செருப்பு பிஞ்சிரும். இன்னொரு தடவை மேல கை வச்சா கையை வெட்டிடுவேன் போறம்போக்கு என்ற கடும் வார்த்தைகளால் அமெரிக்கா பாகிஸ்தானை கண்டித்துள்ளது. வெலிங்டனில் நடந்த ஒன் டே மேட்சில் நியூசிலாந்தை இந்தியா 10 விக்கெட் வித்தியாசத்தில் தோற்கடித்தது. தோனி பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு எங்கடா அவன்? எப்படி அவங்கள விட போயிருக்காரு சார்? விட்டுட்டு வந்துருவான்ல. ஆமா நீ என்னமோ சில்மிஷன் எல்லாம் பண்ண? சார் ஒண்ணு இல்ல சார். சரி சரி நியூஸை கட் பண்ணு. எங்க கட் பண்றது அதெல்லாம்? ஏய் யாரா இங்க நியூஸ் போட்டது? என்ன பாத்து வார்த்தை அளந்து பேசு. இங்க கிரியேட்டிவா செய்யறது எல்லாம் நான் தான். சார் இவங்க எல்லாம் படாவோட ஆளுங்க. எவன்டா படா? எவனுக்குடா படா? ராஸ்கல்ஸ். I am creative genius Prabha here. ஏய் நீ யாரா? ஏய் என்கிட்ட கேளுடா. அவன் அசிஸ்டன்ட். ஆமா நீ என்ன இவ்வளவு சவுண்ட் விடுற? ரவுடிசமா? உனக்கு தெரியுமா? உன்ன மாதிரி ரவுடிங்க கிட்ட மோதி பாடி டயர்ட் ஆயிதான்டா இந்த மாதிரி கிரியேட்டிவ் வேலைக்கு வந்தேன். யார்கிட்ட? ஏய் கேளுங்க. Get back. ஒரிஜினல் புல்லட்ஸ்ல இல்ல சார். ஏண்டா நீதான் என்ன பத்தி அப்பப்ப நியூஸ் போடுறியா? நான் இல்ல சார். கிரியேட்டிவா என்ன செஞ்சாலும் நீதானே சொன்ன. நீ வேற வாயை மூடுற. பேசிட்டு இருக்கோம்ல. அது எப்படி சிட்டியை கையில வச்சுக்கிட்டு நான் ஆடுறேனா? சார் நீங்க சிட்டியை கையில வச்சுட்டு ஆடினா எனக்கு என்ன? இல்ல தலையில தூக்கி வச்சு ஆடினா எனக்கு என்ன சார்? பார்த்து மெதுவா சுத்துங்க சார், சுற்ற போகுது. பின்ன இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும் சார். விளையாட்டு சமாச்சாரமா இது. யாருக்குடா? இவன் சில்ற ஆளு இல்லனா எவன்டா படா எவனுக்குடா படான்னு கூட சொன்னான். குண்டு பயப்பல எப்படி கோத்தோடுது பாத்தியா? ஏதோ எமோஷன்ல கொஞ்சம் பஸ்ட் ஆயிருப்பேன் சார், மன்னிச்சிருங்க. இப்ப சொல்லு, அந்த நியூஸ் எதுக்காக போடுற? யார் சொல்லி போடுற? இன்னும் உன் டீம்ல வேற யார் இருக்காங்க? டீம் எல்லாம் யாரும் இல்ல சார், நான் தான் ஹெட். நேத்து கூட உன் சிடி பார்த்தேன்டா, ரொம்ப அழகா இருக்க. நீ பார்த்தேன்னு வச்சுக்க அசந்து போயிடுவ. அர்ஜுனே அடங்கப்பா, இவன் எங்க? யாருங்க? நான் தான் அர்ஜுனே, உன்னோட கிரியேட்டிவ் ஹெட் பிரபாகரன். பிரபாகரனா? அவன் என்னடா முழிக்கிற? சொல்லு. டேய் இவன் என் தம்பி மாவீரன் from ஊட்டி. ஓஹோ, நான் நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு இருந்த ஒரே ஒரு கதவு இப்ப அடைஞ்சு போச்சு. டேய் இன்னொரு தடவை என்ன அட சுட்டு தள்ளுங்கடா, இந்த குள்ள இருந்து என்ன சாதிக்க போறான்? நீ கோக்க வந்திருக்க, இவன் தாக்க வந்திருக்கான். டேய் எஸ், இவனை ரூம்ல போட்டு போட்டுக்கடா. ரைட் ஓடு. ஏய் எனக்கு தெரியாம ஒரு இன்ச் மூவ் பண்ண சுட்டு தள்ளிடுவேன். இல்ல சார், எனக்கு பிக்சர் ஃபுல்லா கிளியரா தெரியுது. உங்களுக்கும் கிளியரா தெரிய வரும். அது வரைக்கும் நான் போறதா இல்ல. என்ன பத்தி உங்களுக்கு எந்த டென்ஷனும் வேண்டாம் சார். ஏற்கனவே உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல. ஏய் என்னடா வாயை மூடுற தகராடப்பா. ஏய் அது இல்ல சார், நீங்க நான் அடிச்சாலும் திட்டினாலும் எனக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். என் ரேஞ்ச் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஐ அம் கிரியேட்டிவ் ஜீனியஸ் பிரபாகரன். நீ ஜீனியஸ். எஸ். ரூம்ல தூக்கி சரிண்ணா. கொள்ள கத்திரிக்காய். நல்ல காலம் முட்டிக்கு கீழே சுட்டாரு. டேய் அர்ஜுனா, ஓஹோ என்னப்பா தனியா சினிமா பார்த்து என்ஜாய் பண்ற போல இருக்கு? நீயும் பாருடா. யார் வேண்டானா? ச்சே, இந்த ஷாட் இப்படி வச்சிருக்கவே கூடாது. பரவாயில்லையே, சினிமா பத்தி கூட தெரியுமா? தெரியும் மாவ. பாலச்சந்தருக்கு முன்னாடி ரஜினிக்கு என்ட்ரி கொடுத்ததே நான் தாண்டா வென்று. படம் ரிலீஸ் ஆகல. விஜய் 50வது படத்தை நான் எடுக்கிறேன்னு கதை கூட செட் ஆகி சூப்பர்னா என்ன கடைசியில பட்ஜெட் தான் செட் ஆகல. இந்த கேஸ் ரவிக்குமாருக்கு தசாவதாரம் எடுக்கிறதுக்குள்ள கிட கிட கிடன்னு உதறிடுச்சுல்ல. சரி நான் தான் முடிச்சு கொடுத்தேன். இப்பவும் பசங்க என்ன பார்த்தா உச்சா போயிடுவானுங்க. என்னடா என்ன சொல்றான்? இல்லடா இந்த குள்ள சினிமா கூட எடுப்பானா? ஏண்டா என்ன ஹீரோவை வச்சு படம் எடுக்கிறியாடா? பிராங்கா சொல்லணும்னா ஒர்க் அவுட் ஆகாது சார். உங்களுக்கு வில்லன் டச் தூக்கலா இருக்கு. எவ்வளவு கன்வின்ஸ் பண்ணாலும் ஆடியன்ஸ் உங்களை ஏத்துக்க மாட்டாங்க சார். உங்க தம்பி பரவாயில்ல சார், ரொம்ப நல்ல ஆக்டர் சார்.
நல்ல ஃபீச்சர்ஸும் இருக்கு நல்ல ஃபியூச்சரும் இருக்கு சார். என்னடா நடிக்கிறியா? அட நீங்க வேறண்ணா இவன் கிடக்குற அறிவு ஆஃப் ஆனவன். படா ரெடி ஆகலையா? இவர் கூட ஒர்க் அவுட் ஆவாரு. எது ஹீரோ நடிக்குவா? இல்ல சாடிஸ்டா ரேபிஸ்டா தபிலிஸ்டா. என்னப்பா நீ டைம் ஆகிட்டு இருக்குல்ல? யார் இந்த குள்ள? என்னப்பா இவன் சர்க்கஸ்ல கோமாளி மாதிரி இருக்கான்? சர்க்கஸ்ல ஹிப்போபோட்டமஸ் கூட தான் இருக்கும். முதல்ல போய் கண்ணாடியை பாரு. ஹைட்டு 6.2. டொண்டோடா சீடிய சுட்டுட்டேன். இத வச்சிட்டு தானே அவன் நம்மள பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தான். இன்னையோட நாம ஃப்ரீ. டொண்டோடா டொண்டோடா. మొత్తం మీరే చేశారు. నా కళ్ళు చూసి చెప్పండి నాన్న, ఫ్రెండ్లీగా ఉండండి నాన్న. ఒక్కసారి నాకు నచ్చుతుందని ఆలోచించారా? నా ఆట కూడా మీరే ఆడేస్తే నేనెందుకు నాన్న ఆడటం? என்னடே சீடிய சுட்டிங்களா? ஏய் எருமை, நீ இந்த முண்டக்கண்ணனும் சேர்ந்து இப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். என்னைய ஏமாத்துறீங்க? படாவோட ரூம்ல மாஸ்டர் காப்பியை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சுவிட்ச் அழுத்தினு வச்சுக்கோ, 2 பேருக்கும் டப்பா கிழிஞ்சிரும். இந்த பார், அதுட்டுமா? அது நான் வந்த வேலை முடிகிற வரைக்கும் மூடிக்கிட்டு இருக்கணும். எல்லாம் என் நேரம். எவனுக்கு பயப்பட வேண்டியிருக்கு? எல்லாத்தையும் என்ன ஆப்பண்டா, டிவி ஆப்பண்டா. பண்ணிடுறேன். வேணாண்ணா ஐயா வேணாண்ணா. உனக்கு புரிய மாட்டேங்குது. எங்க போனாலும் கண்ணுக்கு நீதான் தெரியற. மறக்க முடியல. உனக்கு தான் புத்தி கெட்டு போயிருக்குடா. பெத்த புள்ள எப்படி இருக்கன்னு உங்க அப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு பார்த்தா அவங்கள ஃபோன் எடுக்க மாட்டேங்கறாங்க. உங்க எல்லாரும் மேல சீட்டிங் கேஸ் போடணும். செத்து போனவங்க மேல சீட்டிங் கேஸ் அடி. உன் போன் எடுக்கிறதுக்கு அவங்க உயிரோட இல்ல. அன்னைக்கு நான் பஸ்ல ஏத்தி விட்டு அம்மா அப்பா வீடு போய் சேரல. உன்னை மீட் பண்ணதுக்கு அப்புறம் சுபாஷ் போன் பண்ணி அம்மா அப்பா போன பஸ் எரிஞ்சிடுச்சு. அப்பாக்கு என்னாச்சுடா? அப்பாக்கு ஏதோ டென்ஷன் ஆகாதரா? அது பாரு. அழாதரா, நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். முடியலப்பா,
நானும் செத்து போட்டுருவேன். தப்புடா. கடைசி வரைக்கும் யாரும் யாருக்கும் துணையா வர்றதில்ல.